السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال الله تعالى في مقام آخر: وكنا نخوض مع الخائضين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لعب بالنرد الشيرين فكأنما صبغ يده في لحم خنزير ودمه، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை எல்லாம் முஃமினாக முஸ்லிமாக படித்து கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் ஒரு நபராக அங்கே இறைத்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இஸ்லாத்தில் எதெல்லாம் நமக்கு தேவையானதோ, எதெல்லாம் நமக்கு அல்லாஹ் தாலா விதித்திருக்கிறானோ அதன்படி வாழ்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, இஸ்லாம் என்பது நமக்கு எல்லா ரீதியிலையும் எல்லா விதத்திலையும் நமக்கு சில சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த இடத்தில் இவ்வாறாக நடக்க வேண்டும், இந்த இடத்தில் இவ்வாறாக இருக்கக்கூடாது, இந்த இவ்வாறு இருக்கக்கூடாது, இவ்வாறு நடப்பது அசிங்கமான செயலாக இருக்குது. இந்த மாதிரியாக பல விதத்தில் பல சட்டங்களே நமக்கு இஸ்லாம் போட்டு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த விதத்தில் விளையாட்டின் விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு என்ன போதிச்சிருக்கு, சட்ட மேதைகள் இமாம்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்பதாக நாம் சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம இக்காலகட்டத்தில் எது எடுத்தாலும் ஒரு விளையாட்டாக நாம் ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம விளையாட்டாக நம்ம கருதி கொண்டிருக்கிறோம். இந்த ரீதியில் விளையாட்டு நேரத்தில் நம்ம எப்படி இருக்க வேணும் என்பதாக நம் சட்ட மேதைகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் தாலா எதை சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விளையாட்டை வெறுத்திருக்கிறார்கள், எந்த விளையாட்டை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், எந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறார்கள், எந்த விளையாட்டை தடுத்திருக்கிறார்கள் என்பதாக நாம் எல்லா விதத்திலையும் நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களோ, அல்லாஹ் தாலா எதை சொன்னானோ, இமாம்கள் எதை சொன்னார்களோ அதை நாம் பார்த்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தாலா நமக்கு தௌஃபீக் செய்யணும். முதல்படியாக இஸ்லாம் என்பது விளையாட்டு விஷயத்தில் அதில் இமாம்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தபரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க: இன்னல் அஸ்வல ஃபில் லஹ்வி வல் லஅபி வத் தர்வீஹி அனின் நஃப்ஸி வல் இபாஹ். இந்த விளையாட்டு என்பது இருக்குல்ல, விளையாட்டாக நம்மளுடைய காரியங்களை நாம் பொழுதுபோக்காக கழிக்கிறோம்ல, இதனுடைய அசல் என்னது, இது ஆகுமான காரியமாக தான் இருக்குது என்பதாக நம்ம தபரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன் அது எப்போது நமக்கு அந்த காரியம் ஆகுமானதாக ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஷரியத் எதையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் நாம் விளையாடாத காலமெல்லாம், அதாவது ஷரியத் எதை நமக்கு விளையாட அனுமதி கொடுத்திருக்கிறோம் அதை நாம் விளையாண்டால் அந்த லாபம் வீணாக ஆகாது, அது ஆகுமான காரியமாக தான் இருக்குது என்பதாக தபரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிக்கிறாங்க, அஹ்மத் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் சவாரி செய்வதை விரும்பி உள்ளார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிக்கிறாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குதிரையில் சவாரி செய்வதை விரும்பினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குதிரையில் சவாரி செய்வது என்பது போர்க்களத்துக்கு உதவுது. எதிரிகளை நம்ம வீழ்த்து போகணும்னா அந்த எதிர்படையிலேருந்து போர் வீரர்கள் குதிரைகள் சவாரி செஞ்சு நம்மளை வெட்டத்தை தாக்க வருவாங்க.
இந்த ரீதியில நம்ம வந்து குதிரை ஓட்ட கத்துக்கணும், குதிரைகளை சவாரி செய்ய நாமளும் நம்ம எதிரிகளை நாம் வீழ்த்த வேண்டும் என்ற ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் சவாரி செய்வதை விரும்பியுள்ளார்கள், அதில் போர் செய்வதற்கும் விரும்பியுள்ளார்கள் என்பதாக நமக்கு இந்த ஹதீஸில் தெரிகிறது நண்பர்களே. அஹ்காமுல் குர்ஆன் என்ற கிதாபில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வாக்கியத்தை சேர்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை பந்தயத்தை நடத்தியும் உள்ளார்கள், அதன் மீது சவாரியும் செய்துள்ளார்கள் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை அல் அஹ்காமுல் குர்ஆன் என்ற கிதாபில் எழுதுறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ஏதாவது விளையாட்டு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே பந்தயம் கட்டுறது, இந்த மாதிரியான பந்தயம் கட்டி நடத்த வேண்டிய விளையாட்டுகளை வந்து மக்கள் வந்து அதிகமாக மூழ்கி இருக்கிறாங்க. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பந்தயம் நடத்தினாங்க, அது வந்து எப்படி கையாளுனாங்க, அந்த விதத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே வந்து காசு கட்டுறாருன்னு சொன்னால் அது பெட், சூதாட்டம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வத்தமோ, அந்த மைசர் இருக்குல்ல சூதாட்டத்தை அல்லாஹ் தஆலா வந்து ரிஜிசும் மினல் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய செயலாக இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா வந்து அதை அசுத்தமாக ஆக்கிட்டான், அதை விட்டு நீங்கள் தவறுனீங்கன்னா லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லிடுவாங்க. அப்போ சூதாட்டம் என்பது வந்து நம்மளுடைய இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக பரவி இருக்கு. ஏன்னா நம்மளே இருக்கோம், நீ ஜெயிச்சனா நீ எவ்வளோ கொடுக்கணும், நான் ஜெயிச்சனா நான் எவ்வளோ தரேன் என்பதாக சூதாட்டத்தை கட்டி நாம் விளாண்டு இருந்திருந்தோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பந்தயம் நடத்தினார்கள், அதை எவ்வாறாக நடத்தினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு அணியிட்டிருந்து எந்த காசும் வசூலிக்கக்கூடாது. இப்போ ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த இன்னொரு நபர் இருக்கிறாரு, அவர் வந்து நீங்கள் வந்து குதிரை பந்தயத்துக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கணும். அவங்க வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவனையும் சேர்த்துக்கணும், இவங்களையும் சேர்த்துக்கணும். இந்த இரண்டு நபர்கள் இருக்காருல்ல, அவங்கள்ட்ட ஒரு காசு கூட வாங்காம பந்தயம் நடத்தணும். அதாவது மூன்றாவது நபர் வந்து என்ன செய்யணும்னா பந்தயத்துக்கு பரிசீலிக்கணுமே தவிர அந்த ரெண்டு நபர்கள் வந்து மாற்றி மாற்றி பரிசீலிக்க கூடாது. இவ்வாறாக நம்ம செஞ்சோம்னா அது வந்து சூதாட்டம், பெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விளையாட்டில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பந்தயத்தை நடத்தியுள்ளார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அபூதாவூத், இப்னு மாஜா என்ற கிதாபில் வருகிறது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பந்தயம் கட்டி புறாவிடுவதை வெறுத்துள்ளார்கள். புறாவிற்கு பின்னால் ஓடும் மனிதனை ஷைத்தானுக்கு பின்னால் ஓடும் ஷைத்தான் என்று சாபமும் விட்டிருக்கிறார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறா வந்து பந்தயம் கட்டி வந்து வெறுத்தாங்க? அதாவது அது வந்து ரிஜிசும், அது தேவையில்லாத ஒரு காரியம். இப்போ அந்த மனிதனுங்கிறவன் வந்து ஒரு மனிதன் அது பின்னாடியாக ஓடி அவனுடைய நேரத்தை வேஸ்டாக கழிக்கிறான். அல்லாஹ் தஆலா வந்து சாதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வந்து சொல்லிவிட்டான். ஒரு நரவாசிகளை பற்றி சொல்லும் போது அனில் முஜ்ரிமீன் மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், உங்களை சக்கர் என்ற நரகத்தில் வந்து உங்களை வந்து சேர்த்தது இது அப்படின்னு கேட்கும்போது அவங்க பின்னாடி தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணாக நேரத்தை கழிப்பவர்களுடன் வீணான காரியங்களில் நேரத்தை கழித்து வீணாக இருப்பவர்களுடன் நாங்கள் வந்து வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருந்தோம் என்பதாக என்ன சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. ஏன் சக்கருங்கிற நரகத்துக்கு நம்ம போறதுக்கு அந்த மனிதன் போறதுக்கு காரணம் வீணான செயலை ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறா கட்டி அதில் ஓடி அந்த பின்னாடி ஓடி அதை பந்தய கட்டி அதை விளையாடுறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்துள்ளார்கள் நண்பர்களே. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விளையாட்டுல விளையாண்டுருக்காங்க. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாண்டாங்க. என்ன விளையாண்டாங்க? ஓடி பிடிச்சுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க, பக்கத்துலேருந்து ஓடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் தடவை விளையாடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உடம்பு வலிமையாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து மெலிந்த உடலாக இருந்தாங்க. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஜெயிச்சிட்டாங்க. இரண்டாவது முறை இதே மாதிரி நடந்தபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எப்படி இருந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உடம்பு வச்சு சதையாயிட்டாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க நண்பர்கள். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடையும் விளையாண்டுருக்காங்க, விளையாட்டை வந்து அனுமதியும் கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயலின் காரணமாக நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க என்பது தெரியுது நண்பர்கள். இதே நேரத்தில் நீச்சல் விளையாடுவதையும் நீச்சலில் நம்ம வந்து நீச்சல் அடித்து விளையாடுவோம் தெரியுமா, அவ்வாறாக விளையாடுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியுள்ளார்கள், விளையாண்டு காட்டியிருக்கிறாங்க. ஒரு தடவை வந்து ஒரு சாபி ஒரு 9 பேர் ஓடி
ஒற்றைப்படையில வந்து சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்த்து ஒற்றைப்படையாக சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கணும், யார் தனியாக இருக்கிறாரோ அந்த நபர் அவுட்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவது என்பதாக அந்த சஹாபி என்ன சொல்லிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருந்த அபூபக்கர் இல்லாதவங்க வந்து கையில் கொத்து நின்றுவாங்க. இவ்வாறாக மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவங்க பக்கத்தில் இருந்தவங்களை வந்து கையில் கொத்து நிற்பாங்க. ஒரு சஹாபி மட்டும் தனியாக இருப்பாங்க, அவங்க வந்து அவுட்னு சொல்லுவாங்க. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீச்சல் அடிச்சு விளையாடுறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிச்சிருக்காங்க. இது விளையாடலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா நண்பர்கள்? இதே அபிசீனியா வீரர்கள் வந்து ஒரு தடவை வந்து பெருநாள் நடந்ததுக்கு அப்புறமால அபிசீனியா வீரர்கள் வந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்திருந்தாங்க. அந்த வளாகத்தில் வந்து போர் விதமான ஆயுதங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து அம்பு எறிகிறது, ஈட்டி விடுகிறது, இவ்வாறாக விளையாட்டை வந்து வாள் வீசுறது போன்ற விளையாட்டுகளை வந்து விளையாண்டிருந்தாங்க. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க, இதை வந்து நீங்க பாருங்க என்பதாக அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, இதற்கு நபி ஆயிஷா ரலியல்லாஹு வந்து இந்த செய்தியை நம்ம அறிவிக்கும் போது, ஒரு சிறு பிள்ளை கேலி கிண்டல் மீது எவ்வளவு ஆசைப்படுமோ, எவ்வளவு நேரம் பார்க்க ஆசைப்படுமோ, அந்த அளவுக்கு நான் வந்து அந்த விளையாட்டை நான் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். நான் அது களைப்பாடுகிற அளவுக்கு நான் வந்து அந்த விளையாட்டை நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போ நான் களைப்பாடைஞ்சனோ அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நம்ம ஆயிஷாவே போதுமா என்பதுக்கு கேட்கும் போது போது யார் சொல்லுவாருன்னு சொன்னதுக்கு அப்புறமால ஆயிஷா ரலியல்லாஹு வந்து உள்ள போனாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு விளையாட்டை வந்து நம்ம வந்து சலிவடைகிற அளவுக்கு விளையாடலாம், அதுக்கு வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கலாம். அது எவ்வாறான விளையாட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விளையாட்டாக இருக்கணும் நண்பர்களே. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுக்கு கேடு தரக்கூடிய விளையாட்டுகளை வந்து தடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லும்போது, சுலைமான் பின் புரைத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, மன் லஅப பின் நர்தி ஷீரி, யார் அந்த பொடிக்கற்களை கொண்டு யார் விளையாண்டாரோ கண்ணமா சுபக எதகு ஃபி லஹ்மி ஹின்ஸிரி வ தமிஹி, அவர் வந்து ஹின்ஸிர் நம்ம எவ்வளவு கேவலமா நினைப்போம், எவ்வளவு ஒரு அசுத்தமாக நம்ம நினைப்போம், அந்த ஹின்ஸிருடைய கறியை அவர் வந்து தொட்டுட்டாரு, இறைச்சியை தொட்டாரு, அவருடைய அதனுடைய வருதுன்ற ஒரு ரத்தம், அதை நம்ம எவ்வளவு நம்ம வந்து ஒரு அசிங்கமா நம்ம நினைப்போம், எவ்வளவு கேவலமாக நினைப்போமோ, அந்த ரத்தத்துல வந்து அந்த கையை வந்து அவர் வந்து நினைச்சிட்டாரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக இழிவுபடுத்தி அந்த செய்தி சொல்லி காட்டினார் நண்பர்களே. இன்னும் அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஹதீஸ்ல வருது, நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹத்ஃபி, அந்த பொடிக்கற்களை அந்த நம்ம கோலிகுண்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அவ்வாறான அந்த கற்களை கொண்டு விளையாடக்கூடிய விளையாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். ஏன் இந்த மாதிரி தடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்னமும் லா யக்துலு செய்த, இது என்ன பண்ணது, ஒரு வேட்டை பிராணி வந்து கொலை செய்யாது. அதாவது நம்ம ஒரு காலத்துல வந்து ஒரு இறைச்சி சாப்பிடணும்னா அவங்க வந்து வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க. போயிட்டு பிடிச்சிட்டு வந்தோம், காட்டுல போயிட்டு நிறைய பேர் அன்சார் இல்லாதவங்க எல்லாம் வேட்டையாட போவாங்க. இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு அந்த கோலி குண்டுங்கிறது என்ன பண்ணது, அந்த மிருகத்தை வந்து அடிச்சு கொன்றாரு. ஏன்னா அந்த இருக்கிற மிருகமே எவ்வளவு கிட்டத்தட்ட 150 கிலோ 200 கிலோ கிட்ட அந்த மிருகம் இருக்கும். அந்த மிருகத்தை வந்து அந்த பொடிக்கற்கள் என்ன பண்ணாது, கொலை செய்யாது என்பதாக இன்னும் லாயப்பத்தில் செய்த, அது வேட்டை பிராணி வந்து கொலை செய்யறதுக்கு பயன்படாது என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஒலா என் கவுல் அதுவ எதிரியை போரில் வந்து நம்ம போயிட்டு ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா அந்த பொடிக்கற்களை கொண்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வீழ்த்த முடியாது, அவனை ஜெயிச்சு நம்ம வந்து வெற்றி பெற முடியாது என்பதாகவும் சொல்லி காட்டினாங்க. வைனாவும் ஐனா ஒரு எக்ஸிரு சின்ன, அது என்ன பண்ணிடும், இப்போ நம்ம வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது பொடிக்கற்கள் இப்படி தூக்கி போட்டோம்னு திடீர்னு யாரா வந்தாங்கன்னா அவங்க கண்ணை பட்டுரும். அந்த கண்ணில் கட்டுப்பட்டோட என்ன ஆயிடும், அந்த கண்ணை வந்து எஃப்ஓல் ஆயின, அந்த கண்ணை வந்து பறித்து விடும், தேவையில்லாத வேலை. ஓகேங்களா நண்பர்கள்? எக்ஸிரு சின்ன, இன்னும் பல்லை உடைச்சிடும். அது பல்லு வேகமாக சுண்டும் போது என்ன ஆகும், பல்லில் படிச்சுன்னா பல்ல உடைச்சிடும். அந்த அளவுக்கு அது வலிமையானதாக இருக்கும் கோலி குண்டுங்கிறது. இந்த இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஹதீஸை கொண்டு விளையாடுறதையும் தடுத்திருக்கிறாங்க என்பதாக நமக்கு தெரிய வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் எந்த விளையாட்டு நமக்கு அனுமதிச்சிருக்காங்க, அக்காலத்தில் வந்து அடிமைகளை கொண்டு ஒரு சில விளையாட்டு நடத்துவாங்க. அதுல வந்து அடிமைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிலிந்த அடிமை இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு வீரரோட மோத விடுவாங்க. இந்த மாதிரியான விளையாட்டை வந்து அதாவது நமக்கே ஒரு
பெரிய கஷ்டமாக தோணும். இவ்வாறான விளையாட்டை வந்து அடிமையில கொண்டு விளையாட வச்சு வேடிக்கை பார்த்து ரசித்து கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விளையாட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். ஒன்றும் சில என்ன சொல்லணும்னா, சேவல் இருக்கிற கோழி இருக்கிற அந்த கோழியை வந்து ஏதாவது ஒரு இடத்துல அம்புக்குறி போட்ட மாதிரி வச்சு அதை வந்து ஈட்டியை விட்டு கொள்றது, ஈட்டி எறிஞ்சு கொள்றது, அம்பு விட்டு கொள்றது, இவ்வாறான செய்தியை வந்து அவங்க வந்து பெருசாக செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரியான விளையாட்டுகள் அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. இந்த விளையாட்டுகளையும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, தடுத்துள்ளாங்க. இதே விளையாட்டு இப்பயும் நடக்குது. இப்போ லண்டனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குதிரையில வந்து ஒரு சில இடத்துல மார்க் போடுறாங்க. குதிரை எருமையோ அந்த இடத்துல மார்க் போடுறாங்க. அந்த இடத்துல குத்தி கொள்றாங்க. எவ்வளோ நேரத்தில் செத்துக்கிறோம் அந்த குதிரை, எவ்வளோ நேரத்தில் அந்த குதிரை செத்துக்கிறோம். ஒரு குத்துல வலி தாங்கிட்டு தான் நிற்கும். அந்த மாதிரி அந்த இடத்துல குத்திட்டாங்கன்னா அடுத்த இடத்துல ஒரு இடத்துல மார்க் போடுவாங்க, அந்த இடத்துல குத்துவாங்க, திருப்பி இன்னொரு இடத்துல மார்க் போடுவாங்க, திருப்பி அந்த இடத்துல குத்துவாங்க. இந்த மாதிரி அந்த குதிரை வந்து அந்த குதிரையோ அந்த எருமையோ தன்னுடைய ரத்தத்தை முழுசா இழந்து வேதனைப்பட்டு துன்பப்பட்டு என்ன பண்ணுவோம், அதை இறந்து போவோம். இவ்வாறான விளையாட்டை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து மோமோ, பப்ஜி, ப்ளூ வேல் இவ்வாறான கேம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் சட்டமேதைகள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தடுக்கப்பட்ட விளையாட்டுப்பா, இதெல்லாம் ஹராமானது என்பதாக ஃபத்வா கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, ஏன் மோமோ விளையாடக்கூடாதுன்னு காரணம் என்ன, அது வந்து மோமோ ஏன் விளையாடக்கூடாது, ஏன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து யஜூஜ் மஜூஜ் கூட்டிருக்கிறார்கள அவங்களை போன்ற உருவங்களை கொண்டு இருக்கிறது. அது கால்கள் பெருசாகவும் மூக்கு அதோட உருவத்தை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து சகிக்காது. இவராக யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துக்கு ஒப்பாக இருக்குது. அதனால இந்த சிலை இந்த விளையாட்டை வந்து விளையாடக்கூடாது என்பதாக சொல்லியிருக்காரு நண்பர்களே. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு தடவை வந்து ஒரு இடத்த கடந்து செல்லும் போது அங்கே வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த சொல்லுவாங்க, இஸ்மாயிலுடைய பனி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைங்களே, நீங்கள் வந்து அம்பை எறிந்து கொண்டு நீங்கள் விளையாடுங்க. ஏன்னா உங்களுடைய தந்தையும் என்ன செஞ்சுருந்தாங்க, அம்பை எறிந்து தான் விளையாண்டுருந்தாங்க. இவ்வாறாக உங்களுடைய தந்தையோட செயலாக இருக்குது. இது வந்து மார்க்கத்துக்கு ஒப்பான மார்க்கத்துக்கு ஆகுமான செயலாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து எரிஞ்சு விளையாடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாடி அந்த ரெண்டு கூட்டத்தினர் இருந்து எரிஞ்சு விளையாண்டு இருக்கும்போது அந்த ஒரு கூட்டத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி செஞ்சுக்கிறாங்க. நண்பர்களே, இவ்வாறாக உடலுக்கு நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விளையாட்டுகளை விளையாடுவது நமக்கு ஆகுமான காரியங்களாக இருக்குது. உடலுக்கு நமக்கு வந்து பாதிப்பை தரக்கூடிய விளையாட்டுகள் வந்து நமக்கு வந்து ஆகுமானது அல்லாததாக இருக்குது. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்களோட தோழியர்களோட பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே யாராவது அப்படின்னு பார்த்துட்டாக்க அந்த சிறுமிகள் என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு ஓடி போயிடுவாங்க. அப்போ வந்து திருப்பி அந்த சிறுமிகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட உட்கார வச்சு பொம்மைகளை கொடுத்து விளையாடினாங்க. இந்த இவ்வாறா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பொம்மை கொடுத்து விளையாடுறதுங்கிற என்பது ஆகுமான காரியமாக இருக்குது. சரி, இப்போ இந்த காலத்துல இப்போ இவ்வாறான விளையாட்டுல யார் விளையாடுறா அப்படின்னு பார்க்கும்போது ஹாக்கி, ஃபுட்பாலு, வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, கபடி இந்த மாதிரி விளையாட்டுக்கு சட்டம் என்ன சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, என்ற ரீதியில் குர்ஆன் என்ன சொல்லுது, அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான் என்பதெல்லாம் நம்ம வந்து சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு மனிதன் இந்த மாதிரியான விளையாட்டு விளையாடும் போது ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையை குறைத்து கொண்டு விளையாடுவது என்பது ஹராமான விஷயமா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஹாக்கி விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுட்பால் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, வாலிபால் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, ஆடையை குறைத்து கொண்டு, அதாவது அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த விளையாட்டு விளையாடும்போது ஒரு சுலபமாக தெரியுது. இதன் காரணமாக வச்சு ஆடையில் குறைத்துக் கொள்வது என்பது தவறான செயல். ஏன்னா சரியா சொல்லியிருக்கக்கூடிய அளவு, உடலை மறைக்கக்கூடிய அளவு முட்டி வரைக்கும் மறைக்க சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்ஸுங்கிற பேரில் பாதி தொடை தெரிகிற அளவுக்கு அந்த விளையாட்டை விளையாடுகிறார் என்பது. இந்த மாதிரியான விளையாட்டை விளையாடுவது என்பது தவறான செயல். ஓகேங்களா? அதே மாதிரியே பெண்களும் இந்த மாதிரியான விளையாட்டில் ஈடுபடுறாங்க. ஏன் அவ்வாறாக ஈடுபடணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து புனித போரில் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் முன்னாடி வராங்க என்பதன் காரணமாக அந்த புனித போரில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பெண்களை போர் செய்ய வேண்டாம் என்பதாக தடுத்து வைத்திருக்கிறார்கள். அது போர் தானே, யார் வேணாலும் சண்டை போடலாமே, ஏன் இந்த பெண்கள் வந்து போர் புரியக்கூடாது என்ற காரணம் என்ன? அது தடுத்த காரணம் என்ன? ஆண்கள் முன்னாடி தேவையில்லாமல் வர சூழ்நிலை ஏற்படுது. இதே மாதிரியே இந்த காலத்தில் வந்து பெண்கள்லாம் விளையாடுறாங்க, ஆனால் ஜாயிஸ் தான். ஆனால் என்ன, ஆண்களுக்கு தெரியாமல் விளையாடலாம். ஆனால் இந்த காலத்தில் ஆண்களுக்கு தெரியாமல் விளையாடுறதுங்க என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஆகவே
எந்தெந்த விளையாட்டில் விளையாடலாம், எந்தெந்த விளையாட்டில் விளையாடக்கூடாது என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஃபிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.